ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்தியா கூட்டணி கட்சிகளினுடைய கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அதில் எதிர்கட்சிகள், அதாவது அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், திரிணாமுல் காங்கிரஸ், இப்படி பல்வேறு கட்சிகளும் ராகுல் காந்தி மேலே, தமிழ்நாட்டிலிருந்து திருமாவளவன், எல்லாரும் காங்கிரசினுடைய அணுகுமுறை கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்தும் விதமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க. அதற்கு பதிலளிக்கும் விதமாக ராகுல் காந்தி அந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பேசியதை நேற்று தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அந்த உரையை பகிர்ந்திருக்கிறார். அந்த உரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதில் திமுக பற்றியும் பேசியிருக்கிறார் ராகுல் காந்தி. அவருடைய உரை பற்றி நீங்க என்ன கருதுறீங்க? அந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி எப்படி ஸ்டார்ட் பண்றாரோட உரை அப்படின்னா, நான் விஷம் குடிக்கிறேன், கூட்டணிக்காக நான் விஷம் குடிக்கிறேன் அப்படின்றாரு. இது என்ன விஷம் குடிக்கிறார் அப்படின்னா, அவரே சொல்றாரு, சைவ நம்பிக்கையின்படி இந்த திருப்பார் கடலை கடையும் போது அதுல இருந்து விஷம் வரும். அமுதத்துக்காக கடைவாங்க, ஆனா விஷம் வரும். விஷம் வரும்போது அது என்ன பண்றதுன்னு யோசிக்கும் பொழுது எல்லாம் பயப்படுவாங்க. சரி, உலகத்தை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் அதை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷத்தை எடுத்து அவர் சாப்பிடுவாரு. அது தொண்டையில இறங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக சிவபெருமானுடைய மனைவி பார்வதி தொண்டையில கையை வச்சு அமைக்கிடுவாங்க. அது தொண்டையிலே நின்று போயிடும், நீல கலர்ல மாறிடும். அதனால அவருக்கு பேர் நீலகண்டன் அப்படின்னு உண்டு. இப்ப கூட ஆண்களுக்கெல்லாம் தொண்டையில இப்படி இருக்கு இந்த இடத்துல அப்படின்றதுக்கு காரணம் அந்த கண்டம் தான், அந்த இதுதான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கூட புராண கதைப்படி உண்டு. அதை சொல்றாரு. இந்த கூட்டணிக்காக நான் விஷம் குடிக்கிறேன் அப்படின்னு பேசுறாரு. எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, எல்லா தலைவர்களும் திட்டுறாங்க. திருமாவளவன் திட்டுறாரு, தேஜஸ்வி திட்டுறாரு, இவரு சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் யாதவ் திட்டுறாரு, எல்லாருமே சிபிஎம் திட்டுறாங்க. எல்லாருமே ஏன் திட்டுறாங்க அப்படின்னா, இந்த இந்தியா கூட்டணி இவ்வளவு வீக்கா போனதுக்கு காரணமே காங்கிரஸோடைய அப்ரோச் தான். நீங்க உங்களுடைய அந்த திமிருத்தனம் தான், நீங்க பண்ற அந்த ஆணவ போக்கு தான் இவ்வளவுக்கும் காரணம். பிஜேபி இன்னைக்கு இப்படி இருக்கு, வீழ்த்த முடியாத சக்தியா தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களுடைய அப்ரோச் தான் அப்படின்னு எல்லாரும் திட்டுறதுக்காக அவர் ஒரு விளக்க உரை மாதிரி, இந்த விஷம் நான் விஷம் குடிக்கிறேன் அப்படின்றாரு. ஆனா விஷம் குடிக்கிற மாதிரி தெரியலையே. திமுகவோட நின்று விஷம் குடிக்கிறதுக்கு பதிலாக போய் அமுதத்தை குடிக்கணும்னு தான் நினைக்கிறேன். அதுதான் அந்த அவர் சொன்ன உதாரணத்திலேயே, அந்த மலையை வச்சு கடைவாங்க இல்லைங்களா, திருப்பார் கடலை. அப்போ தேவர்கள்லாம் பாம்போட வால் பக்கத்தை பிடிச்சிப்பாங்க, அசுரர்கள்லாம் பாம்போடைய தலைப்பக்கத்தை பிடிச்சிப்பாங்க அப்படின்னு அப்பயே விவரமா செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது உண்டு, விமர்சனம். அதே மாதிரி ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி என்ன நடந்தாலும் சரி பாம்போட வாழை போய் பிடிச்சிக்கிறது, தலையை மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் கொடுத்து அவங்க கஷ்டப்பட வைக்கிறது, இந்த வேலையை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டிலே அதான நடந்துச்சு. ஆமா, திமுக அந்த அளவுக்கு இடி கேஸ எல்லாமே எதிர்கொண்டாங்க. இன்னொரு ஏக்நாத் சிண்டே உருவாவார், தமிழ்நாட்டுல எல்லா எம்எல்ஏக்களையும் பாஜக பிடிக்க போகுது அப்படின்னு மிகப்பெரிய பிரச்சாரம். அதை ஒட்டி அவரை கைது பண்ணி பெரிய அஜெண்டா முன்னெடுக்க பார்த்தாங்க. அது ஒண்ணுமே நடக்கல. ஆனா காங்கிரஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, தேர்தல்ல தாவேகா ஜெயிச்ச உடனே அங்க ஓடி போயிடுறாங்க. ஆமா, அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, மற்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகள், இந்திய கூட்டணி கட்சிகள்லாம் மற்ற தேர்தல் மாநிலங்கள்ல தோத்துருக்காங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் காரணம் காங்கிரஸ் அப்படின்னு குற்றச்சாட்டு வந்த உடனே, அதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது, அந்த தேர்தல் தோல்விகளுக்கெல்லாம் காரணம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அந்த நிறுவனங்களே ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கண்ட்ரோல்ல போயிடுச்சு. அதாவது எலெக்ஷன் கமிஷன், லீகல் சிஸ்டம், பியூரோக்ரசி எல்லாமே போயிடுச்சு அப்படின்றாரு. இன்னொன்னு கூட சொல்றாரு, எனக்கு யூடியூப்ல 10 மில்லியன் 1 கோடி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஆனா என்னோட யூடியூப் சப்ரஸ் ஆயிடுச்சு, என் வீடியோஸ்லாம் ஓட மாட்டேங்குது அப்படின்னு யூடியூபர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு மக்களவை எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற அது மாதிரியே அவர் பேச மாட்டாரு. ஏதோ அவர் சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்சர் மாதிரி. அவர் போடுற வீடியோலாம் அப்படிதான் இருக்கு. எங்கேயாவது போய் டீ குடிக்கிறது, குளத்துல போய் மீன் பிடிக்கிறது, ஏதாவது ஒரு குழந்தைகளோட கராத்தே பண்றது, இந்த மாதிரி வேலை எல்லாமே செய்யறது. அப்புறம் இது பண்றாரு, ஸ்கூபா டைவிங் பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இதை வச்சுதான் அவர் சோசியல் மீடியா ஃபாலோவர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரே தவிர, ஒரு அரசியல் கட்சி இவர் பேசுறாருல, நான் காங்கிரஸ் மூவ்மெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றாரு. அது எதிர்ப்பில் வளர்ந்த இயக்கம் அப்படின்னு அவர் பேசுறாருல, அந்த எதிர்ப்பில் வளர்ந்த இயக்கம் அப்படின்றது இவருக்கு பொருந்துமா? இவருடைய கட்டுப்பாட்டு, இவரோட கண்ட்ரோலுக்கு கீழே காங்கிரஸ் வந்த பிறகு அப்படி ஏதாவது பண்ணிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. அது காங்கிரஸ், பழைய காங்கிரஸ் இருக்குல்ல,
அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி அந்த சுதந்திர போராட்டத்தில் இருந்த காங்கிரஸை அது நடந்த போராட்டத்தெல்லாம் இவர் கிரெடிட் எடுத்துக்கிறாரு. ஆனாலும் அப்ப நடந்த போராட்டத்தில் கூட அப்ப எவ்வளவோ தலைவர்கள், அது காங்கிரஸ் மட்டும் கிடையாது, வஉசி இருக்காரு, பல கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக், எல்லா கட்சியும் சுதந்திரத்துக்காக போராடி இருக்காங்க, எல்லாரும் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அப்படி காங்கிரஸில் இருந்து உயிர் தியாகம் பண்ணவர்கள் இல்ல தியாகம் பண்ணவர்கள் பின்னாடி காங்கிரஸ்ல இல்ல, காங்கிரஸ் வெளியே வந்துட்டாங்க, அவங்களுக்கு வாழும் போதே வெளியே வந்துட்டாங்க. வஉசி வெளியே அவருக்கு என்ன நடந்துச்சு, ஜெயிலுக்கு போயிட்டு போன வேண்டி அந்த சுதேசி கப்பலை காங்கிரஸ்காரங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணாரு. அப்ப அவருக்கான மதிப்பு எங்க இருந்துச்சு? அது போல ஒவ்வொரு தலைவர்களுக்கும் காங்கிரஸில் உழைத்த தலைவர்கள், தந்தை பெரியார் உள்ள இருந்தாரு, அவர் வெளியே வந்தாரு. இப்படி எல்லா தலைவரும் வஉசி வெளில வந்து அவரு பெரியார தானே ஏத்துக்கிட்டாரு. ஆமா, அவருக்கே அந்த அனுபவம் வந்துருச்சு. இவ்வளவு தீவிரமான விடுதலைக்காக போராடியவருக்கு காங்கிரஸோட அப்ரோச் அப்பவே அப்படிதான் இருந்துச்சு. ஆமா, அதாவது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சுதந்திரத்துக்காக எல்லாருமே ஒட்டுமொத்த இந்தியாவும் போராடியது, அதனுடைய பலனை காங்கிரஸ் அனுபவிச்சுக்கிச்சு. அதாவது நாங்க தான் அந்த போராட்டத்தை லீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அதற்கு பல உதாரணங்கள் உண்டு. பல பேர் அதை பத்தி காங்கிரஸோட சுதந்திர போராட்டத்தை பத்தி பல பேர் பேசியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. ஆனா இப்போ சொல்றாரு நாங்க தான் வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கே காரணம் அப்படின்னு அதை சொல்லிட்டு, இது வந்து இப்போ மற்ற கட்சிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்தியா உருவான பிறகு அந்த இன்ஸ்டிடியூஷனை வைத்து வளர்ந்த கட்சிகளாம். மற்ற கட்சிகள்லாம் காங்கிரஸ் மாதிரி கிடையாதான், மற்ற கட்சிகள்லாம் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸை வச்சு உருவான கட்சிகளாம். இப்போ பிஜேபி சொல்றாரு அதெல்லாம் வந்து நிறுவனங்களை வைத்து உருவான கட்சிகள். ஆனா காங்கிரஸ் வந்து எதிர்ப்பில் உருவான கட்சி, சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பே அது உருவான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரலாறு சொல்றாரு. நான் கேட்பது, இவர் வந்தார் இல்லையா, இந்த தமிழ்நாடே உதாரணம் வச்சுங்க, இவருடைய தலைமைக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் செய்த போராட்டம் என்ன? எவ்வளவு சிறை நிரப்பு போராட்டம் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பெரிய தமிழ்நாடு ஸ்தம்பிக்கிற போராட்டங்கள் எதுவுமே கிடையாது. சும்மா இருந்துகிட்டு, அதான் சொல்றேன்ல, பாம்போட வாழை பிடிச்சி சும்மா அப்படி செஞ்சுக்கிறது, அந்த வேலையை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பண்ணிட்டு இன்னைக்கு அவங்க கிளைம் பண்றாங்க. இல்ல, ராகுல் காந்தி வந்து பதவி பறிக்கின்ற முயற்சி நடந்தப்ப 4 பேரோ 2 பேரோ போய் கேஎஸ் 4 பேர் போய் போராட்டம் பண்றாங்க. எந்த ஒரு போராட்டத்திலையும் 10 பேரு 50 பேரு இவ்வளவு பேர் தான். எஸ்ஐஆர் போராட்டம் நடத்தினாங்கல்ல, போராட்டங்களே நடக்கிறது இல்ல, அப்படி நடந்தாலும் இப்படி எண்ணிக்கையில தான் போராட்டம் இவ்வளவுதான் நடக்கும். இந்த எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து எதிர்ப்பு இயக்கம், எதிர்ப்பிலே வளர்ந்த இயக்கம் அப்படின்னு பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு. யாருகிட்ட? அது எல்லா போராட்டமும் பண்ணுன டிஎம்சி இருக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, எல்லா கட்சி தலைவர்களும் உட்கார்ந்துருக்கிற இடத்துல நாங்களே ஏதோ பெரிய போராடின இயக்கம் அப்படின்னு இவர் தன்னைத்தானே அங்க பெருமை பேசிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, இந்தியா கூட்டணியில உங்களுடைய ரோல்லாம் வேற, ஆனால் காங்கிரஸுடைய ரோல் வேற, நாங்கள் வந்து உங்க எல்லாரையும் சேர்த்து வைக்கிற, ஒருங்கிணைத்து வைக்கிற பணி எங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு தனக்கு ஏதோ பெரிய ரோல் வந்துருச்சு, பெரிய தலைமை இது வந்துருச்சு அப்படின்னு அவரே கற்பனை பண்ணிக்கிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. அதுதான் அதுக்கு முக்கியமான காரணம். எல்லாருமே அங்க வந்து ரைடு விட்டாங்க. அந்த ரைடு விட்டதுனால இவர் வந்து எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி அமைதி பண்ணி கூல் பண்றதுக்காக இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா உண்மையில் ராகுல் காந்தி பேசுவதில் வந்து உண்மை இருக்கா? இப்ப தேர்தலில் கட்சிகள் வந்து தோற்பதற்கு பாஜக மட்டும்தான் காரணமா, தேர்தல் ஆணையம் மட்டும்தான் காரணமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்குது. ராகுலினுடைய பொறுப்பு அதுல வந்து இல்லையா? அதுதான் தேஜஸ்வி சொல்றாரு. பீகார்ல தோத்ததுக்கு, பீகார்ல அந்த கூட்டணி தோத்ததுக்கு காங்கிரஸ் தான் காரணம். பேச்சுவார்த்தையை இழுபறி பண்ணிக்கிட்டு தேஜஸ்வி தான் முதல் வேட்பாளர், சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு அறிவிக்காம இழுத்தடிச்சது, இப்படி எல்லாத்துக்கும் காரணம் காங்கிரஸ் தான் அப்படின்றது அங்க ஆர்ஜேடி வேட்பாளர்களுக்கு எதிராகவே காங்கிரஸ் போட்டியிட்டுச்சு. ஆமா, பாண்டிச்சேரியில் என்ன பண்ணாங்க, ஃப்ரெண்ட்லி ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வேட்பாளர்களுக்கு எதிராகவே 6 இடங்கள்ல காங்கிரஸ் வேட்பாளர்கள் நிறுத்தினாங்க. அந்த காங்கிரஸ் வேட்பாளர்கள் ராகுல் காந்தியை பார்த்து போட்டோ எடுத்துட்டு போடுறாங்க வாழ்த்து வாங்கிட்டு. அப்ப ஃப்ரெண்ட்லி ஃபைட் அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே நீங்க சண்டை போடுறீங்க, அப்போ வந்து என்டிஏ கூட்டணி ஜெயிக்குது. இதே போல ஒவ்வொரு கேரளாவிலையும் அதே தானே. ஆமா, கேரளாலையும் அதே போல. கேரளால என்ன பண்றாருன்னா, சிபிஎம் அந்த சிபிஎம் எதிர்த்து பிரச்சாரம் பண்றதுக்கு கட்சியோட நிர்வாகத்தை குறை சொல்லலாம், செயல்பாடுகளை குறை சொல்லலாம், இந்த மாதிரிலாம் அவங்க செய்யலன்னு சொல்லலாம். ஆனா இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பாஜகவை தீவிரமா இவங்க எதிர்க்கல, நாங்க தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக அவர் என்ன சொல்றாரு, பினராயி விஜயன் பாஜகவோடு தொடர்புல இருக்காரு, கூட்டணியில இருக்காரு அப்படின்னு பேசிட்டு, ஏன்னா அவருடைய வீட்டுல ரைடு வர மாட்டாங்க, இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஆனா பாஜக பினராயி விஜயனுடைய வீட்டுல ரைடு நடத்த மாட்டாங்குது அப்படின்னு சொல்லி பேசினாரு. அப்ப அதுக்கு பிறகு தேர்தல் முடிஞ்ச பிறகு ரைடு நடத்தும் பொழுது பினராயி விஜயன் அதுக்கு பதிலடி கொடுத்துட்டாரு. ராகுல் காந்தி கேட்ட மாதிரியே
ரைடு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு இந்த கூட்டத்துல கூட இந்த உரை வந்திருக்கு இல்லையா, இந்த உரையில கூட ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, நமக்குள்ள சண்டைகள் இருக்கலாம், நம்ம அதாவது கூட்டணிக்குள்ள சண்டைகள் இருக்கலாம், ஆனால் நாடுன்னு வரும்போது நம்மலாம் ஒற்றுமையா இருக்கணும், பிஜேபி எதிர்ப்புன்னு வரும்போது நம்ம ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு அதே பினராயி விஜயன் மேட்டரையும் பேசுறாரு. எப்படி பேசுறாருன்னா, கேரளாவுடைய முன்னாள் முதலமைச்சர் இருக்காரு, அவருக்கு எனக்கு சண்டை இருக்கு, நீங்க போய் அவரை போய் பார்த்து அவரை கட்டிப்பிடிங்க அப்படின்னு சொன்னா நான் எப்படி அவரை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எவ்வளவு திமிர்த்தனமான பேச்சு. ஆமா, உங்களை யாரு கட்டிப்பிடிக்க சொன்னா? அதுக்குதான் பினராயி விஜயன் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு. யாருங்க கட்டிப்பிடிப்பாங்க, வணக்கம் வச்சு கை கொடுப்பாங்க அரசியல் தலைவர்கள் சந்திக்கும் போது, கட்டிப்பிடிக்கிறதுலாம் இங்க அந்த மாதிரி பழக்கம்லாம் பெரும்பாலும் கிடையாது அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிட்டாரு. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய சிபிஎம் தொண்டர்கள் என்ன பண்றாங்க, இவரு ராகுல் காந்தி மோடியை கட்டிப்பிடிச்சார்ல அந்த போட்டோவை எடுத்து போட்டு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து பினராயி விஜயனை கட்டிப்பிடிக்க மாட்டீங்க, ஆனா நீங்க மோடியை கட்டிப்பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வந்து அவர் வீட்டுக்கு ரைடு வரல, அவரை அரெஸ்ட் பண்ணல பினராயி அப்படின்னா, அதே போல இந்த கட்சிகளும் பிரச்சாரம் பண்ணா, இப்ப நீ பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொல்ற, RSS எதிர்க்கிறேன்னு சொல்ற, உன்னை ஏன் வந்து இடி அரெஸ்ட் பண்ண மாட்டேங்குது, உன்னை ஏன் விசாரிச்சுட்டு விட்டுறாங்க, உன்னை ஜெயில போட்டிருந்தா தானே வந்து நீ யோக்கியமான தலைவர் அப்படின்னு அவங்க பேசுனாங்கன்னா, அது வந்து ஒட்டுமொத்தமா இந்த பாசிச எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படின்றதே சிதைஞ்சு போயிருக்கு ஆல்ரெடி. ஆனா இன்னொரு கேள்வி நான் கேட்க விரும்புறது, உண்மையிலேயே இந்த பாசிச எதிர்ப்பு அப்படின்ற ஒண்ணு இன்னைக்கு இருக்கா? அதை வந்து காங்கிரஸ் வந்து விட்டுருக்காங்களா? அதாவது பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா, கொள்கை ரீதியாக காங்கிரஸ் பாஜகவை எதிர்க்குதா அப்படின்றத நீங்க கேட்கிற கேள்வி. அதுல இருந்து கொள்கை ரீதியாக எதிர்க்கல. இப்போ பிஜேபி பாசிசம் இந்துத்துவா பேசுறாங்க அப்படின்னா, நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னா சாஃப்ட் இந்துத்துவா பேசுறீங்க. இன்னைக்கு கூட நீங்க என்ன உதாரணம் சொல்றீங்க, திருப்பார் கடலை கடையிறது, அமுதம் குடிக்கிறது, விஷம் குடிக்கிறது, இதை பத்தி தான் நீங்க பேசுறீங்க. அப்போ நீங்க ஒரு மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய தலைவர் அப்படின்னா இந்த மாதிரியான உதாரணங்களை நீங்க சொல்லும் போது மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ இதுதான் உங்களுடைய நிலை. இப்போ இதை நீங்க செய்றீங்க. அதே போல சனாதனத்தை பத்தி தமிழ்நாட்டில் பேசினாங்க, இந்தியா முழுக்க கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு. நீங்க வந்து RSS கண்ட்ரோல் எல்லாம் போயிட்டாங்க, பிஜேபி கண்ட்ரோல் எல்லாம் போயிட்டாங்கன்னு இப்ப நீங்க வருத்தப்பட்டு பேசுறீங்கல்ல, அன்னைக்கு சனாதனத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் குரல் வரும்பொழுது நீங்க ஆதரவா பேசுனீங்களா? ஒண்ணுமே இல்லையா, அமைதியாயிட்டீங்க. இன்னும் சொல்ல போனால் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தலைவர்களே பேசுறது கூட உண்டு. இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு பாதிக்கும். ரேவந்த் ரெட்டி வெளிப்படையா எதிர்ப்பு தெரிவிச்சார், ஓட்டு பாதிக்கும், வடநாடுகள்ல பாதிக்கும் அப்படின்னு சொல்லி பேசினது உண்டு. அப்போ நீங்க காம்ப்ரமைஸ் ஆகிக்கும் போது நீங்க காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறீங்க கொள்கை ரீதியா. அப்போ நீங்க பிஜேபியை காங்கிரஸ் வந்து வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் எதிர்க்கிறாங்க, கொள்கை ரீதியா எதிர்க்கல. ஆனா இங்க பேசும்போது பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்ற, எல்லா சிஸ்டமும் பிஜேபி கண்ட்ரோல்ல போயிடுச்சு, RSS கண்ட்ரோல்ல போயிடுச்சு அப்படின்றாருல. ஆனால் முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, காங்கிரஸ் தான் பிஜேபி கண்ட்ரோல்ல RSS கண்ட்ரோல் இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணாரு, எலெக்ஷனுக்கு முன்னாடி, தமிழ்நாட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட நிதி நிலைமையை விட உத்தரப்பிரதேசோட நிதி நிலைமை பெட்டரா இருக்கு அப்படின்னு, யூபியோட பின்தங்கிருச்சுன்னாரு அப்படின்னு ஒரு போஸ்ட் சோசியல் மீடியால போட்டாரு. நீங்க கண்டிச்சீங்களா கூப்பிட்டு? அப்ப அதுக்கு பேர் என்ன? எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா ஸ்டேட்லயும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்த கட்சிகள், அந்த ஸ்ட்ரென்த் உள்ள கட்சிகள் எல்லாத்தையுமே பலவீனம் அடைய செய்யறது மட்டும்தான் காங்கிரஸ் ஒவ்வொரு மாநிலத்திலையும் செஞ்சிட்டு இருக்கு. ஆனா விமர்சனங்கள் கூட ஆக்கப்பூர்வமா இல்ல. அதேதான் அந்த உதாரணமே பாருங்களேன், யூபியோட பின்தங்கிருச்சு. ஆமா, யோகி ஆதித்யநாத்தை விட ஸ்டாலின் பின்தங்கிட்டாரு. இல்ல அதுக்குதான் வந்து உண்மையே இல்லாத ஒண்ணு பேசுறாங்க. அதுக்குதான் இந்த இந்தியா கூட்டணி கூட்டத்திலேயே இவரு அகிலேஷ் யாதவ் இருக்காருல்ல, அவர் பேசும்போது சொல்லிட்டாரு, நீங்க எல்லா மாநிலத்திலையும் உங்க வேலையை காட்டிட்டீங்க, வெஸ்ட் பெங்கால்ல, பீகார்ல, மகாராஷ்டிரால எல்லா ஊர்லயும் உங்க வேலையை காமிச்சிட்டீங்க, அடுத்த வருஷம் உத்தரப்பிரதேசல தேர்தல் வரப்போது அங்கேயும் வந்து உங்க வேலையை காமிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி காங்கிரஸ் செஞ்சிடக்கூடாது பேசியிருக்காரு. ஓகேங்களா? அதனாலதான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி ராகுலோட நிலைமை இருக்கு. ஆனா ராகுல் வந்து திரும்ப திரும்ப வந்து தேர்தல் ஆணையம், இந்த இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தேர்தல் திருடப்பட்டது அப்படின்றத 90% மம்தா நம்புவாங்க, தேஜஸ்வி யாதவ் 40% நம்புவாரு, 100% தேர்தல் திருடப்படுது அப்படின்னு அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளதான ராகுல் காந்தி நிக்கிறாரு. அல்ல, அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய ராகுல் காந்தியுடைய ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, 2024 தேர்தலே நாம ஜெயிச்சிட்டோம், நிதிஷ்குமார் நம்மள்ட்ட இல்லாம போயிட்டாரு, ஆனா அதுக்கு காரணம் வந்து காங்கிரஸ் கிடையாது அப்படின்னு இவர் சொல்றாரு.
ஆனால் நிதிஷ்குமார் கட்சிக்காரங்க நாங்கள் வெளியேறினதுக்கு காரணம் காங்கிரஸ் தான், அவர்களுடைய செயல்பாடு தான் அப்படின்னு வெளிப்படையா பேட்டி கொடுத்துருக்காங்க. இவர் வெளியே போனார் இல்லையா 2024 சமயத்துல பேட்டிகள் இருக்கு. அப்போ அந்த நிதிஷ்குமார் வெளியேறினதுக்கு காரணம் காங்கிரஸ், அந்த கூட்டணி இப்போ வலுவிழந்து போறதுக்கு காரணம் காங்கிரஸ். ஆம் ஆத்மி ஏன் வெளியே போகுது? யார் காரணம் அதுக்கு? அப்போ இவங்க தான் காரணம். டிஎம்கே ஏன் வெளியே போகுது? இப்போ வலுவான கட்சிகள்லாம் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியே போறதுக்கு காரணம் காங்கிரஸுடைய செயல்பாடுகள். அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா பழியும் தூக்கி எலெக்ஷன் கமிஷன் மேலேயும் கோர்ட் மேலேயும் இப்படி பியூரோகிரசி மேலேயும் போட்டுறாரு. இதெல்லாம் தான் காரணம். அதுக்கு எதிராக கூட தொடர்ந்து ஃபைட் இல்லையா? இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி உருவாயிருக்குது. இப்ப சீஃப் ஜஸ்டிஸ் வந்து சொல்றாரு இந்த நாட்டு இளைஞர்களை வந்து கரப்பான் பூச்சு அப்படின்னு பேசல. அதுதான் அதுக்கு எதிராக இவங்க எந்த போராட்டத்தையும் முன்னெடுக்கல. இல்லைங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சி இந்தியாவில் தோன்றுனதுக்கு காரணமே இவ்வளவு இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து நாங்கெல்லாம் ஒன்னா இயங்க போறோம், போராட போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே எதிர்கட்சியோடைய செயல்பாடின்மை தானே, எதிர்கட்சியோட தோல்வி தானே. இப்ப காங்கிரஸ் ஒழுங்கா எதிர்கட்சி வேலையை பார்த்திருந்தா இப்படி இவ்வளவு இளைஞர்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். நீட்டு பிரச்சனை இருக்கு. அட்வைஸ் பண்ணிருக்கிறாரு, காக்ரோச் ஜனதா பார்ட்டியை எதிரா பார்க்காதீங்க, அவங்கள எதிர் சக்தியா பார்க்காதீங்க, அந்த உணர்வை மதிங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. இல்ல பிஜேபி இதை அலோவ் பண்றாங்க. இது இந்த எதிர்ப்புணர்வு ஒரு வடிகாலா வடியிட்டோம், அது ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு அமைப்பா மாறக்கூடாதுன்னு இதெல்லாம் அலோவ் பண்றாங்க. இல்லைங்க, அதாவது நீட்டு எதிர்ப்பு அந்த இளைஞர்கள் பேசுறாங்க, போராடுறாங்க. சிபிஎஸ்சியில் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, அவ்வளவு லட்சக்கணக்கான குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, பேசுறாங்க. அப்போ நீங்க ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க, நீங்க காங்கிரஸ் என்ன போராட்டம் பண்ணிருக்கீங்க? இது வரைக்கும் அவங்க 2 போராட்டம் பண்ணிட்டாங்க. சோசியல் மீடியாவில் போராட்டம் பண்றாங்க, களத்துல போராட்டம் பண்ணாங்க. நீங்க எல்லாத்துலயும் ரீல்ஸ் போடுறது, தமிழ்நாட்டில் டிவிக்கு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்கல்ல, இதே மாதிரி அகில இந்திய அளவில் ரீல்ஸ் போடுற வேலையை தான் ராகுல் காந்தி பார்த்துட்டு இருக்காரே தவிர என்ன போராட்டத்தை மக்கள் போராட்டமாக ராகுல் காந்தி இந்தியாவில் நடத்தினார். இப்ப தேர்தலுக்கு முன்னாடியே இந்த தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல்ன்றாரு, சென்சார் ஜனநாயகன் படத்தை. ஆமா ஆமா, எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, அதுக்கெல்லாம் ஒரு எதையுமே பதில் சொல்றது கிடையாது, பேசுறது கிடையாது, ரியாக்ட் பண்றது கிடையாது. ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு அதான் சொல்றாங்கல்ல, தேர்தலுக்கு முன்னாடியே இவர்கள் மறைமுகமான உறவுல இருந்திருக்காங்க டிவிக்கும் காங்கிரஸும். அப்படிங்கும்பொழுது இதெல்லாம் எதுக்கு உதவும்? இப்ப காங்கிரஸ் திமுகவுக்கு வாக்களிக்கல, டிவிக்கு தான் வாக்களிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா அது இப்போ இயற்கையா அப்படிதான் மக்களுக்கு போயிருக்குது. தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல்னு இவர் பேசுனது. விஜய் உண்மையான காங்கிரஸ் நம்மளோட தான் இருக்குது, ஆமா, தமிழ்நாடு காங்கிரஸ் தான் காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. இதே மாதிரி வேலையை தான் இவங்க தமிழ்நாட்டில் மட்டும் செய்யல, இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்திலையும் பண்ணி அந்தந்த மாநிலத்திலையும் பிஜேபி என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கிற வேலையை காங்கிரஸ் எல்லா ஊர்லயும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. பினராயி விஜயனை பிஜேபி அப்படின்னு இவர் பிராண்ட் பண்ணாரு, மறைமுக கூட்டணி அப்படின்னு விஜய் மாதிரி பேசினாரு. உண்மையில் இன்றைக்கு முதலமைச்சராக காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கிற விடி சதீசன் அவர் தான் போய் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் கலந்துருக்காரு, பாரத மாதா படத்தை திறந்திருக்காரு. ஆமா, கர்நாடகா அதுக்கு பக்கத்துல கர்நாடகால இருந்தார் இல்லைங்களா சித்தராமையா, அவர் ஒரு ரேஷனலிஸ்ட், ஒரு முற்போக்காளர், மூடநம்பிக்கைக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்தவர், சமூக நீதி, ஆமா சமூக நீதி ரொம்ப உறுதியா இருக்கக்கூடியவர். அவரை நீக்கிட்டு முதலமைச்சர் பதவியிலிருந்து டிகே சிவகுமார் கொண்டு வந்திருக்காங்க. அவர் ஒரு சாஃப்ட் இந்துத்துவா பர்சன். ஆமா, சட்டமன்றத்திலேயே ஆர்எஸ்எஸ் அந்த கொடி வணக்க பாடல் சதா வத்சலே மாத்ருபூமி அந்த பாட்டை பாடினாரு. ஆமா, ಆರ್ಎಸ್ಎಸ್ ಚಡ್ಡಿ ಹಾಕಿದ್ದೀನಿ ಅಂದ್ರಲ್ಲ ಒಂದ್ಸರಿ. ನಮಸ್ತೆ ಸದಾ ವತ್ಸಲೆ ಮಾತೃಭೂಮಿ ಅಧ್ಯಕ್ಷ ಹಿಂದೂ ಭೂಮಿ ಸುಗಂ ವರ್ಧಿತೋಹಂ ಮಹಾಮಂಗಲೆ. ಆಮೇಲೆ ಮತ್ತೆ ಕಡತಿಂದ ತೆಗೆದಾಕಿಸ್ಬೇಡ್ರಿ, ಚರ್ಚೆ ಬೇಡ. ಅದನ್ನ இப்படிப்பட்டவர்கள் தான் காங்கிரஸ்ல இருக்காங்க. அதனால ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷன் ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல்ல இருக்கு, பியூரோகிரசி ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல்ல இருக்கு, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்லாம் ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்றதுக்கு பதிலா மக்களுக்கே தெரியுது காங்கிரஸ் தான் ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்றது. அதனாலதான் இவ்வளவு ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு திறமில்லாத ஆட்சியை பிஜேபி கொடுத்தாலும் கூட தொடர்ந்து அவர்களால் எப்படி வெற்றி பெற முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் காங்கிரஸ், ராகுல் காந்தி. விசிக எம்பி ரவிக்குமார் அண்மையில் ஒரு கட்டுரை ஹிந்துவில் எழுதியிருந்தாரு, அதனுடைய மொழிபெயர்ப்பு இதுல மின்னம்பலத்துல வந்துருந்துச்சு. அவர் அதுல வலியுறுத்துற விஷயமே என்னவா இருக்குதுன்னா, மாநில கூட்டாட்சி தத்துவம் அதுதான் இந்தியாவை ஒட்டுகின்ற ஒரு பசை எல்லா கட்சிகளையும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மாநில கட்சிகளினுடைய இண்டிபெண்டன்ஸிய காங்கிரஸ் அங்கீகரிக்கணும் அப்படின்றதா அவர் சொல்றது. பெடரலிசம் தான் இந்த இந்திய பிளாக்கை இணைக்கிற ஒரு மைய புள்ளி அப்படின்னு சொன்னாரு. ஆனா இவங்களோட செயல்பாடுன்றது
மாநிலங்கள்லயும் தங்களை பலப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. போராட்டங்களின் மூலமாக இல்லாமல் அதுதான் ஆளுங்கட்சியோட வந்து ஒட்டிக்கிட்டோ அப்படி பலம் அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் என்ன காங்கிரஸ் நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து அகில இந்திய கட்சி, மற்ற கட்சிகள்லாம் ரீஜனல் பார்ட்டிஸ், பிராந்திய கட்சிகள், அவங்களெல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து வர முடியாது, நாம இருந்தாதான் எல்லாரும் ஒன்று சேர முடியும் அப்படின்ற அதை வந்து தனக்கு அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிட்டு மற்ற கட்சிகளுடைய ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி தான் வளரலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பண்றாங்க. அதனாலதான் எல்லா கட்சிகளும், கூட்டணி கட்சிகள் உட்பட எல்லாருமே காங்கிரஸ் மீது இவ்வளவு கொதிப்படைகிறதுக்கு காரணம் அந்த எண்ணம் தான், ரத்தத்தை உரிகிற எண்ணம் தான். அதே போல திமுகவை பற்றி இந்த உரையில வந்து பேசியிருக்கிறாரு. நான் 100% வந்து உறுதி கொடுக்க முடியும் அப்படின்றாரு. என்ன காரணத்திற்காக அதை சொல்லுகிறார்? இல்லைங்க, ஒரு தோல்வி, தேர்தல் தோல்வி அப்படின்ன உடனே இவர் விட்டுட்டு போறாங்கல்ல காங்கிரஸ். ஏற்கனவே இவ்வளவு தோல்விகள், தேர்தல் தோல்விகளை காங்கிரஸ் சந்திச்சிருக்கு. ஆனா இப்போ கடந்த 2019, 2024 தேர்தல் தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. திமுக விட்டுட்டு பிஜேபி கூட போனாங்களா? கொள்கை ரீதியாக நாங்கள் வந்து உங்க கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல. ஆமா, இப்ப இந்த 24 அப்படி முடிவு எடுத்திருந்தால் எவ்வளவு அமைச்சர் பதவிகள் வந்து கிடைச்சிருக்கும். ஆமா, அதாவது ஆட்சி அமைக்க பெரும்பான்மை பாஜகவுக்கு இல்லாம. அததாங்க, உங்களை வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவித்த திமுக, உங்க தோல்வியின் போது உங்கள் உடனிருந்த திமுக, அதை வந்து ஒரே நாள்ல கழட்டி விட்டுட்டு, ஒரே இரவுல கழட்டி விட்டுட்டு நீங்க டக்குன்னு உங்களுக்கு 2 அமைச்சர் பதவி கிடைக்குது அப்படின்றதுக்காக டிவிகே கூட போய் சேர்ந்துட்டீங்க. இப்ப நான் கேட்கிற கேள்வி, இந்தியாவில் அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீங்களே சொல்றீங்க எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல்ல போயிடுச்சு, நம்மளால மக்கள்கிட்ட போய் தான் ஃபைட் பண்ண முடியும், மக்கள்கிட்ட போங்க அப்படின்னு நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு அறிவுரை வழங்குறீங்கல்ல. இப்போ அந்த மக்களுக்கு போயிட்டு இது மாதிரி பிஜேபி பண்ணுது அப்படின்னு விளக்கக்கூடிய அந்த திறன் திமுக இருக்கா, டிவிகே இருக்கா? விஜய் இப்ப வரைக்கும் பேசல. விஜய் அவருக்கு ஜனநாயகன் படத்துக்கும் பேச மாட்டாரு, எதுக்குமே அவர் பிஜேபி. நீங்க பேசுறீங்க ரெசிஸ்டன்ஸ் தேவை அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த ரெசிஸ்டன்ஸ் திமுக கிட்ட இருக்கா, விஜய் கிட்ட இருக்கா? விஜய் அது மாதிரி ஏதாவது ஒரு தடவை ஒரு எதிர்ப்பு உணர்வை பிஜேபிக்கு எதிராக, இந்துத்துவாவுக்கு எதிராக அவர் வெளிப்படுத்தியிருக்காரா? எஸ்ஐஆர் பிரச்சனைக்கே திமுக தான் காரணம். ஆமா, அப்ப நீங்க என்ன பேசுறீங்களோ அதுக்கு நேர் எதிராக இங்க போய் கூட்டணி வச்சிருக்கீங்க. டிவி செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கு, செயல்பாடுகள் அப்படி இருக்கு. சோ அப்படி இருக்கும்பொழுது இங்க என்ன பேசுறீங்க? எல்லாருமே கேக்குறாங்க, திமுக வெளியே போனதுக்கு உங்களுடைய இதுதான் காரணம், கூட்டணி தர்மத்தை நீங்க மதிக்கல, டக்குன்னு நீங்க முடிவெடுத்து வெளியேறல, அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல. சோ திமுக அந்த கூட்டத்தை புறக்கணித்ததுக்கு காரணம் காங்கிரஸோட செயல்பாடுகள் தான் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சி தலைவர்களும் சுட்டி காட்டின உடனே நீங்க வந்து இல்ல நான் வந்து 100% உறுதியா சொல்றேன், இந்தியாவை காப்பாத்துறது அப்படின்னா திமுக, அதாவது இந்தியா அப்படின்ற இந்த ஐடியா ஆஃப் இந்தியாவை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னா திமுக வந்து நம்மோட தான் இருக்கும் அப்படின்னு நான் என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியும் அப்படின்னு பேசுறீங்கல்ல, அது வந்து எந்த வகையில நியாயம்? நீங்கள் 29 வரைக்கும் தாவேகா கூட்டணியா, ஆனா திமுக வந்து இவங்களோட உறுதியா இருப்பாங்களா? ஆமா, அது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ வரப்போற தேர்தல் ராகுல் காந்தி பிரதமர் ஆவதற்கான தேர்தல். அதனால இப்ப என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, டிவிக்கும் இருக்கணும், திமுகவும் இருக்கணும், எல்லாரும் ஒன்னா இருங்க, யாரும் போயிடாதீங்க, எப்படியாவது என்ன பிரதமர் ஆக்கிருங்க, நான் உழைக்க மாட்டேன், நான் சும்மா இருப்பேன், நீங்க எல்லாம் போயிட்டு போராடுங்க, மக்களுக்கு அணி திரட்டுங்க, ரெசிஸ்டன்ஸை காட்டுங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்களுக்குலாம் இவர் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பேராசிரியர் மாதிரி. இன்னொரு புறம் வந்து மாணிக்கம் தாக்கூர் என்ன செய்யறாரு? ஆமா, அது வந்து பிஜேபி கூட. அதுதான் நீங்க வந்து உத்தரவாதம் கொடுக்குறீங்க, திமுக நம்மோட தான் இருக்கும், இந்தியாவை பாதுகாப்பதற்கு 100% நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்றாரு. ஆனா மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாரு? திமுக வந்து பிஜேபியோடு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க எப்படி பினராயி விஜயன் வந்து பிஜேபி கூட கான்டாக்ட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பேசினாரோ, அதே மாதிரி ராகுல் காந்திக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய இவர் மாணிக்கம் தாக்கூர் இங்க என்ன பேசிட்டு இருக்காருன்னா, திமுகவை வீக்கெண்ட் பண்றதுக்கான வேலையை இங்க பண்ணிட்டு இருக்காரு. ஆனா தெளிவா கர்நாடகாவில் ஒண்ணு நடந்துச்சு. என்னன்னா, தர்மஸ்தலா விவகாரம், 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க அப்படின்னு மிகப்பெரிய அளவுல நாட்டையே உலுக்குகின்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையில காங்கிரஸோட ஸ்டாண்ட் என்ன? சித்தராமையா அதை விசாரிப்பதற்கு ஒரு எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு வந்து அமைக்கிறாரு. அதை எதிர்க்கிறது யாரு அப்படின்னா DK சிவகுமாரும் அவருடைய தம்பி DK சுரேஷ்குமார். இவங்க 2 பேரும் போலீஸ் போய் தர்மஸ்தலாவில் காலை வச்சுட்டா அங்க புனிதத்தன்மை கெட்டு போயிடும், கோயிலோட புனிதத்தன்மை கெட்டு போயிருச்சு அப்படின்னு பிரச்சனை பண்ணி அந்த விசாரணையவே ஊத்தி மூடியவர் வந்து
இவர்தான். அப்ப அந்த கவர்மெண்டே கவுக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணாரு. அதுக்குதான் அந்த சதாவத்சலே அப்படின்ற அந்த RSS பாட்டை பாடி காட்டினாரு சட்டமன்றத்துல. அதுதான் அப்ப வந்து நிறைய பேரு உண்மையில அதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, தர்மஸ்தலா வீரேந்திர ஹெக்டே அவர் பாஜகவோட MP, RSS-இனுடைய நூற்றாண்டை கொண்டாடுவதற்கான அந்த வரவேற்பு குழுவினுடைய சேர்மன் அவரு. அப்ப இப்ப யாருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது? ரொம்ப தெளிவான நேரடியான அண்டர்ஸ்டாண்டிங் DK சிவகுமாருக்கும் வீரேந்திர ஹெக்டேவுக்கும் இருக்கு. எல்லா மாநிலத்திலும். இப்போ நீங்க ரீசெண்டா நடந்த உதாரணத்துக்கு சொல்றேன், அசாம்ல ஆட்சியை பிடிச்சாங்கல்ல, அது வந்து பிஜேபி ஆட்சியை பிடித்தது அப்படின்னு பெயருக்கு இருந்தாலும் கூட அந்த கட்சி முழுக்க முழுக்க காங்கிரஸ்ல இருந்து வெளியே போனவர்கள் தான். முதலமைச்சரே அவர்தான். எல்லாருமே அவங்க தான். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ல நீங்க போய் பார்த்தாலும் அங்க இருக்கக்கூடிய யூனியன் மினிஸ்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து போனவங்க, முதலமைச்சர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து போனவங்க. இப்படி பிஜேபிக்கு ஆள் சப்ளை பண்ற வேலையா இந்த ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட் மனித வளத்துறை, அந்த வேலையை தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் காங்கிரஸே RSS உடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அப்படின்றதான் அதுக்கு காரணம். ஓகே, இது மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி சார். நன்றி.